இன்னைக்கு 30 செப்டம்பர் 2021 மாதத்துடைய கடைசி நாள், அதாவது எக்ஸ்பைரி டே. இன்றைக்கி மார்க்கெட் வந்து ரொம்ப சாப்பியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப மேலே கீழே தான் இருக்கும். ஸோ நம்ம பார்த்து எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் பொசிஷனை. அதனால் இன்றைக்கி கொஞ்சம் பொறுமையாக எடுக்கலான்னு இருக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். கரெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிற பட்சத்தில் எடுக்கலாம், இல்லாட்டி பொறுமையாக இருந்து எடுக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். பார்ப்போம். கரெக்டாக டைம் 9:53 ஆகுது. நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி இன்றைக்கி எக்ஸ்பைரி. இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து நம்ம அவசரப்பட்டு என்ட்ரி கொடுக்கக்கூடாது. மற்ற நாட்கள்னால் எப்படி வேணால் மார்க்கெட் போகும்ன்றதை நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். எக்ஸ்பைரி அன்றைக்கி நம்மளால் எதுவுமே சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து அந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஓப்பன் ஆகிருக்கு மார்க்கெட்டு. நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், கரெக்டாக அந்த லெவலுக்குள்ளே ஓப்பன் ஆகிருக்கு எக்ஸ்பைரி அப்போது. ஸோ இன்றைக்கி என்ன வேணால் நடக்கலாம் மார்க்கெட்டில். முடிஞ்ச மட்டும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்க பார்ப்போம். மேக்ஸிமம் நான் வந்து 11 மணி வரைக்கும் தான் இன்றைக்கி நான் பார்ப்பேன். 11 மணிக்குள்ளே எனக்கு என்ட்ரி கிடைக்கலனா இன்றைக்கி டே வந்து நோ ட்ரேட் டே தான். இன்றைக்கி எனக்கு ட்ரேட் பண்ண முடியாது. இதோட நாளைக்கு தான் பார்க்கணும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போதைக்கு எதுவும் என்ட்ரி கிடைக்கல. மார்க்கெட் உண்டான சரியான சிச்சுவேஷன் நமக்கு அமைஞ்சால் மட்டும் பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக 11 மணி ஆகுது. நாம் இன்றைக்கி என்ன நினச்சோமோ அதே தான் மார்க்கெட் ஓடிட்டுருக்கு. ஒரு ஸ்விங் ஹை, ஒரு ஸ்விங் லோ போட்டிருக்கு. இடையில போயிட்டுருக்கு. மார்க்கெட்டில் மூமெண்ட் இல்லை, இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இதோட க்ளோஸ் பண்ணுறோம். மார்க்கெட்டில் இன்றைக்கி மூமெண்ட் இல்லை. எனக்கு எந்த ட்ரேடும் பண்ண விருப்பம் இல்லை இன்றைக்கி. ஏன்னா மார்க்கெட் இதே மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நாளை வந்து ஒரு புது ட்ரேடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.